வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை கற்று வருகிறோம். இந்த புத்தகத்தின் மூலம் ஆதி திருச்சபையின் வரலாற்றை நாம் கற்று வருகிறோம். ஆரம்ப காலங்களில் திருச்சபையானது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்பதை நாம் அறிய வேண்டாமா? இந்த நிகழ்ச்சியை கவனமாய் கேட்போம். திருச்சபையின் நோக்கம், திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், திருச்சபைக்கு அருளப்பட்ட வல்லமை, திருச்சபையின் செயல்கள், திருச்சபையில் காணப்பட்ட வேறுபட்ட மக்கள் போன்றவைகளை இதுவரையிலும் நாம் கற்றுக்கொண்டோம். மேலும் ஆரம்பகால திருச்சபை அனுபவித்த துன்பங்களையும் திருச்சபைக்குள்ளே ஏற்பட்ட சில பிரச்சனைகளையும் சிறிது சிந்தித்தோம். புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் தலைவர்கள் பல முயற்சிகளை எடுத்து மிகுந்த கவனத்துடன் சபைக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டனர். அவர்களின் செயல்கள் இன்றைய திருச்சபைக்கு பல முன்மாதிரிகளை வைத்து சென்றுள்ளன. இந்த முன்மாதிரிகளை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அவைகள் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன. ஏற்கனவே நாம் அறிந்த வண்ணம் அப்போஸ்தலர் புத்தகம் வரலாற்று புத்தகமாக இருப்பதால் எடுத்துக்காட்டுகளையும் எச்சரிப்புகளையும் இந்த புத்தகத்தின் மூலம் அதிகமாக அறிந்து கொள்ளலாம். இங்கு எச்சரிப்புகளை விட ஏராளமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால் செயல்பட்ட ஆதி திருச்சபை எல்லாவித பிரச்சினை துன்ப காலங்களிலும் தங்கள் நோக்கத்தை கைவிடாமல் நிலைத்து நின்றது. ஆகவே தான் ஆதி திருச்சபை நமக்கு அநேக விதங்களில் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. திருச்சபையின் வெளிப்படையான செயல்பாடுகள் எவ்விதமாய் இருக்க வேண்டும், திருச்சபை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த புத்தகம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. பெந்தேகோஸ்து திருநாளின் போது நடைபெற்ற மிக பெரிய சம்பவத்திற்கு பிறகு திருச்சபை மக்களிடையே கொடுக்கும் தன்மை வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. யாரும் தங்களுக்கென்று எதையும் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. விசுவாசிகள் அவர்களது நிலங்களையும் அவர்களுக்கு சொந்தமான பொருட்களையும் விற்று அப்போஸ்தலர்களிடம் கொடுத்தனர். பின்னர் பணத்தை பங்கிட்டு தேவைப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர்களது தேவைக்கு ஏற்ப கொடுத்தனர். ஆதி திருச்சபையில் காணப்பட்ட இச்செயல் பொது உடைமை கோட்பாட்டை ஆதரிப்பது போல் இருக்கிறது. ஆனால் இது அவர்களின் பரிசுத்தத்தை வெளிக்காட்டுகிறது. அப்படியானால் பரிசுத்தம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? பரிசுத்தம் என்றால் தேவனுக்கு சொந்தமானது என்பது அர்த்தம். யாவும் தேவனுக்கு சொந்தமானது என்ற உணர்வை பெற்ற மக்கள் பெந்தேகோஸ்தே திருநாளில் இருந்து தங்களுக்கென்று எதையும் சொந்தமாக்கிக் கொள்ள அவர்கள் விருப்பம் கொள்ளவில்லை. விசுவாசிகளின் இச்செயல் அவர்கள் தனிப்பட்ட வாழ்வில் இருந்த பரிசுத்தத்தை வெளிக்காட்டுகிறது. அவர்கள் ஏதோ தசம பாகத்தையோ காணிக்கையோ கொடுக்காமல் முழுவதையும் தேவனுக்கு என்று கொடுத்தார்கள். இவ்விதம் ஆதி திருச்சபை விசுவாசிகளின் வாழ்க்கையில் கொடுக்கும் தன்மை காணப்பட்டது. அப்போஸ்தலர் புத்தகம் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு தன்மை என்னவென்றால், தேவனுக்கு கொடுப்பதை தேவனுக்கே கொடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இத்தன்மையிலிருந்து அவர்கள் விலகி போகவில்லை. மத்தேயு 22 அதிகாரம் 17 முதல் 21 வரையுள்ள பகுதியில் இயேசு கிறிஸ்து இந்த உண்மையை கூறியிருக்கிறார். பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து, எபிரேயர்களாகிய நாம் ரோமருக்கு வரி செலுத்துவது நியாயமா என்று கேட்டார்கள். இந்த கேள்வியின் மூலம் இயேசுவை குற்றம் சாட்ட எண்ணினார்கள். எப்படியெனில் அவர் ஆம் நியாயம்தான் என்று சொன்னால் எபிரேய மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று குற்றம் சொல்வார்கள். ஒருவேளை அவர் ரோமருக்கு வரி கொடுப்பது நியாயமற்றது என்று சொன்னால் ரோம அரசருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்வார்கள். பரிசேயர்களின் இந்த தந்திரத்தை அறிந்த இயேசு, வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு வெள்ளி பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இந்த சம்பவத்தின் மூலம் இயேசு ராயனுடைய சுரூபத்தை கொண்ட வெள்ளிப்பணம் ராயனுக்கு சொந்தமாவது போல தேவனுடைய சாயலை பெற்ற நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று கூறினார். ராயருக்கு சொந்தமானதை தேவன் என்றுமே கேட்பதில்லை. ஆனால் சில வேளைகளில் தேவனுக்கு சொந்தமானதை ராயன் கேட்க வாய்ப்புண்டு. தேவனுக்கு சொந்தமானதை மற்றவர் கேட்கும்போது நாம் அதை கொடுத்து விடக்கூடாது. நற்செய்தியை உபதேசிக்கவும்
பிரசங்கிக்கவும் வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் இயேசுவால் கட்டளை பெற்றிருந்தார்கள். அவரின் கட்டளையில் பேரில் உபதேசிப்பதிலும் பிரசங்கிப்பதிலும் அப்போஸ்தலர்கள் தீவிரமாயிருந்தார்கள். அப்பொழுது சமய தலைவர்கள் அப்போஸ்தலர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அதற்கு அப்போஸ்தலர்கள், தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள் என்றார்கள். வேத வசனத்தை உபதேசிக்க சட்டபூர்வமாக தடை விதிக்கப்பட்ட போதும் அப்படிப்பட்ட சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் கடமைகளை அப்போஸ்தலர்கள் நிறைவேற்றினார்கள். புதிய ஏற்பாடு திருச்சபை நாட்களில் நற்செய்தி பணிக்கு விரோதமாக சட்டம் விதிக்கப்பட்ட போதும் அப்போஸ்தலர்கள் சட்டங்களையும் மீறி இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்தனர். நாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது திருச்சபையில் காணப்பட்ட ஒழுக்கத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே பார்த்த வண்ணம் ஆதி திருச்சபை விசுவாசிகள் தங்கள் நிலங்களையும் வீடுகளையும் விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்பொழுது அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் நிலங்களை விற்ற பணத்தில் ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்துக் கொண்டார்கள். இவர்கள் 2 பேர் வாழ்க்கையில் இருந்த வஞ்சிக்கும் தன்மையை பேதுரு பகுத்தறிந்து கொண்டார். அனனியா தான் கொண்டு வந்த பணத்தை அப்போஸ்தலரின் பாதத்தில் வைத்து, என் நிலத்தை இந்த பணத்திற்கு மட்டுமே விற்றேன் என்றான். அதற்கு பேதுரு அனனியாவை நோக்கி, நீ ஏன் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போய் சொன்னாய்? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். தேவனிடத்தில் போய் சொல்வது மிக பயங்கரமான செயல் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு அனனியா வாழ்க்கையில் நடந்தது என்ன? பேதுருவின் வார்த்தைகளை கேட்ட அனனியா விழுந்து ஜீவனை விட்டான். வாலிபர் எழுந்து அவனை துணியில் சுற்றி வெளியே கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். பின்பு அவனுடைய மனைவி சப்பீரா இதை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றார். அதற்கு அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீங்கள் இருவரும் பொய் சொல்வதற்காக ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படையில் வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவருடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். இந்த சம்பவத்தினால் ஆதி திருச்சபை மக்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். மக்களுக்குள்ளே அப்போஸ்தலர்களை குறித்த பயம் எழும்பிற்று. அவர்கள் பிரசங்கங்களை மிகவும் பயத்துடன் கேட்டார்கள். இன்றும் பிரசங்கியார்களை குறித்து மக்களிடம் பயம் காணப்படுகிறது. எச்சரிப்போடு பிரசங்கிக்கும் பிரசங்கிமார்களிடம் மக்கள் பொதுவாக பயந்த சுபாவத்துடன் பழகுவார்கள். ஏன்? பேதுருவின் செயல் இன்னும் மக்கள் மனதில் நிற்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் மக்களுக்கு தீர்க்கதரிசிகளை குறித்த பயம் இருந்து கொண்டே இருந்தது. ஆதி திருச்சபையில் 2 காரியங்களினால் திருச்சபை மக்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். துன்பங்கள் வழியாய் திருச்சபை கடந்து சென்றபோது விசுவாசிகள் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர்களின் போதனைக்கு தங்களை முற்றிலும் அர்ப்பணித்தவர்களே திருச்சபையில் சேர்ந்தார்கள். மற்றவர்கள் திருச்சபையோடு எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளவில்லை. இன்றும் பல இடங்களில் துன்பத்தின் காரணமாக திருச்சபையானது பரிசுத்தமான நிலையில் இருக்கிறது. துன்பங்கள் மட்டுமல்லாது திருச்சபையில் இருந்த கட்டுப்பாடும் திருச்சபையை பரிசுத்தமாக வைத்தது. அப்போஸ்தலர் புத்தகத்தை முழுவதுமாக நாம் படிக்கும்போது திருச்சபையில் காணப்பட்ட கட்டுப்பாட்டை நன்கு அறியலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் திருச்சபையில் காணப்பட்ட மற்றொரு தன்மையை நமக்கு விளக்குகிறது. அன்றாட நடைமுறை பணிக்கும் உபதேசிக்கும் பணிக்கும் மக்கள் நியமிக்கப்படுவதை நாம் இந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். உபதேச பணியும் அன்றாட நடைமுறை பணியும் ஆவிக்குரிய வரங்களாகும். பெந்தேகொஸ்தே நிகழ்ச்சி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சீசர்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக வசிக்க ஆரம்பித்தார். ஆவியானவர் அநேக வரங்களை சீசர்களுக்கு கொடுத்தார். ஊழியத்தை மிகவும் சிறப்புடன் செய்வதற்கு இந்த ஆவிக்குரிய வரங்கள் மிகவும் உதவியாக காணப்பட்டது. சீசர்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்பட்டது. அவை பல வகையாகும். வித்தியாசமான ஆவிக்குரிய வரங்களினால் வித்தியாசமான ஊழியங்களை சீசர்கள் செய்தார்கள். பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஒருவர் வாழும்போது அவர்களின் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாகவும் மிகவும் வேறுபட்டதாகவும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் ஆட்சிக்கு கீழ் இருக்கும் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒரே விதமான வரங்கள் காணப்படும் என்று சிலர் நம்புகின்றனர். இந்த கருத்து முற்றிலும் வேதத்திற்கு புறம்பானதாகும். பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையில் வித்தியாசமான வரங்களை தேவன் தருகிறார். வித்தியாசமான
வேறுபட்ட வரங்களை நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியத்தை எங்கும் செய்கிறார். அவரின் செயல் எங்கும் காணப்படுகிறது. வித்தியாசமான வரங்கள் மூலமாய் அவர் செயலாற்றுகிறார். அனைத்து வரங்களும் ஆவிக்குரிய வரங்களே. ஆனால் சிலரின் வரங்கள் உபதேசிக்கும் பணியாகவும் சிலரின் வரங்கள் நடைமுறை காரியங்களை பொருட்படுத்த நடத்தும் பணியாகவும் இருக்கும். உபதேச பணியில் இருக்கும் போதகர்களும் ஆசிரியர்களும் தங்கள் பணியை தேவனுடைய வார்த்தையை சார்ந்தே செய்ய வேண்டும். போதகர்களும் ஆசிரியர்களும் மேய்ப்பர்களாக இருக்கின்றனர். அவர்கள் உபதேசித்ததிலும் கண்காணிப்பதிலும் நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் மக்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். திருச்சபை மக்கள் தங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறவர்களுடன் நல்ல ஐக்கியத்தில் வாழ வேண்டும். ஆவிக்குரிய வரங்களிலே உபதேசிக்கும் பணி ஒன்றாகும். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது திருச்சபையானது மிகவும் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருப்பதை படிக்கிறோம். பெந்தேகோஸ்து திருநாள் முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் சபையிலே சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். 6ஆம் அதிகாரத்திலே திருச்சபையானது ஒரு சிறிய சமுதாயமாக மாறியது. பொது உடைமை கொள்கை போன்ற தத்துவங்களை பின்பற்றிய மக்களாய் தங்களுடைய செல்வங்களை விற்று தாங்கள் வாழ்ந்த சிறிய சமுதாயத்திற்குள்ளே பகிர்ந்து கொண்டார்கள். பந்தி விசாரணைக்கென ஒரு குழுவையும் அவர்கள் ஏற்படுத்தியதை நாம் இங்கு பார்க்கிறோம். புதிதாக வளர்ந்து கொண்டிருக்கும் இச்சமுதாயத்திலே அநேகருக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதினால் இக்குழுவை அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த குழு ஏற்பட காரணமாய் இருந்த காரியங்களை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்போஸ்தலர்களின் ஆலோசனைக்கு தக்கதாக நடைமுறை காரியங்களை கவனிக்க ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டது. இன்றைய நாட்களில் இக்குழுவை ஆலய பணிவிடை காரியங்களில் ஈடுபடும் உதவியாளர்கள் என்றும் மூப்பர்கள் என்றும் அழைக்கிறோம். ஆதி திருச்சபையில் இக்குழுவானது சபையின் நிர்வாக பொறுப்புகளை கவனித்துக் கொண்டதால் உபதேச வரங்களை கொண்ட அப்போஸ்தலர்கள் போதக பணியிலே தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இவ்விதம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே ஆதி திருச்சபை மக்கள் உண்மையுடன் வாழ்ந்தார்கள். திருச்சபையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இருக்கும் ஒவ்வொரு சிஷ்யனும் பரிசுத்த ஆவியானவரின் ஆட்சிக்கு கீழ் செயலாற்றும் போது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வரங்கள் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வரம் கொடுக்கப்பட்டுள்ளது. சிலர் பணிவிடை செய்யும் வரம் பெற்றிருக்கலாம், சிலர் போதக பணி செய்யும் வரம் பெற்றிருக்கலாம், வேறு சிலர் கற்பிக்கும் வரம் பெற்றிருக்கலாம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை நம்முடைய திருச்சபை வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஆவிக்குரிய வரம் காணப்படுகிறது? நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆவிக்குரிய வரத்தை திருச்சபை வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்துகிறோமா? திருச்சபையின் வளர்ச்சி பணியிலே நம்முடைய ஈடுபாடு என்ன? சிந்திப்போம், செயல்படுவோம். போதக பணிக்கான ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள் தங்களை ஜெபத்திற்கும் வேதவசன உபதேசத்திற்கும் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அதே சமயம் அன்றாட நடைமுறை பணிக்கான ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்கள் திருச்சபையின் அலுவல்களுக்கு தங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபை மக்கள் உண்மையான சீசர்களாக வாழ முடியும். திருச்சபை வளரும் போது திருச்சபையின் பணிகளும் அதிகரிக்கும் என்பதை நாம் முதலாவதாக அறிய வேண்டும். அதிக வசதிகள் கொண்ட திருச்சபைகளில் பணிகளின் எண்ணிக்கை எப்பொழுதுமே அதிகமாக காணப்படும். இந்த பணிகளை யார் பொறுப்படுத்தி நடத்துவது? அல்லது இந்த பணிகளை செய்வது யார்? போதக பணியில் இருப்பவர்களா இவைகளை செய்வார்கள்? இல்லை. போதக பணியில் இருப்பவர் ஆலயத்தின் அனைத்து பணிகளையும் செய்வது முறையல்ல. அவர்கள் தங்கள் அழைப்பை நன்கு அறிந்திருக்க வேண்டும். திருச்சபை நிர்வாக பொறுப்புகளையும் மற்ற பணிகளையும் செய்வதற்கு ஏற்ற நபர்களை ஏற்படுத்தி போதக பணியில் உள்ளவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் இருந்து கொண்டு ஜெபத்திலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட முன்மாதிரியான தன்மையை அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். திருச்சபையின் மற்ற பணிகளை கவனித்துக் கொள்ள 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்க அப்போஸ்தலர்கள் தீர்மானித்தார்கள். இவ்விதம் அப்போஸ்தலர்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தது நிமித்தம் தேவ வசனம் விருத்தியடைந்தது. சீசர்களின் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள்.
திருச்சபைகளின் அனைத்து பொறுப்புகளையும் போதகர்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுவது சரியான கருத்து அல்ல. போதகருக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கிறோம், ஆகவே அவரே சபையின் அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்வதுண்டு. சபையில் ஏதாவது சிறிய பணியாக இருந்தாலும் அதை போதகர்தான் செய்ய வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்க்கிறோம். அதே சமயம் போதகர் ஒழுங்காக செய்தி கொடுக்காவிட்டாலும், திருச்சபையில் மக்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் நாம் போதகரை குற்றப்படுத்துகிறோம். திருச்சபையில் மக்கள் எண்ணிக்கை குறைவதற்கும் போதகர் சரியான முறையில் பிரசங்கியாததற்கும் காரணம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். போதகர் திருச்சபையின் அனைத்து காரியங்களையும் பொறுப்படுத்த செய்வதனால் அவருக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவரால் செய்ய முடிவதில்லை. ஒரே ஒருவர் போதகராகவும் திருச்சபையின் மேற்பார்வையாளராகவும் செயல்பட முடியாது. போதகர் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் நிலைத்திருக்க வேண்டும். திருச்சபை வரலாற்றிலே இடம்பெற்ற முக்கியமான நிகழ்ச்சி வார்த்தை மாம்சமான நிகழ்ச்சியாகும். அதுபோல போதகர்கள் தேவ வசனத்தை போதிக்கும் போது சபையிலே சீசர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டும். தேவ வசனம் ஏதோ சில வார்த்தைகளாக போய்விடக்கூடாது. அநேக வேத வசனத்தின் போதனைகள் புதிய இறையியலை உண்டாக்குகிறது, பிரமாணங்களை ஏற்படுத்துகிறது, ஆனால் சீசர்களை ஏற்படுத்துவதில்லை. உபதேச பணியில் அநேக தகவல்களை நாம் கொடுக்கிறோம். தகவல்கள் மனிதர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பதில்லை. உபதேசிக்கும் பணி ஆவியின் வரமாக இருப்பதினாலே இந்த பணியை ஜெபத்துடனே செய்ய வேண்டும். ஜெபமும் வேத வசனத்தை போதித்தலும் இணைந்து காணப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சீசர்களின் தொகை எவ்வளவேனும் அதிகரிப்பதில்லை. போதக பணி என்பது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் போதிக்கும் பணி அல்ல. வாழ்நாள் முழுவதும் தங்கள் பொறுப்பிலே சரியாக இருந்து சீசர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாகும். எதை போதிப்பது என்று சில போதகர்கள் எண்ணுவதுண்டு. அப்போஸ்தலர் ஜெபத்திலும் உபதேசிப்பதிலும் தரித்திருந்தார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. ஜெபம் செய்வதன் மூலம் தேவனே எதை போதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார். ஒவ்வொரு போதகரும் தங்களை உபதேசிக்கும் பணியிலே அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தன்மை ஆதி திருச்சபையின் போதகர்களிடம் காணப்பட்டது. ஆதி திருச்சபையில் அவரவர் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி ஊழியத்தில் ஈடுபட்டார்கள். இவ்விதம் ஒவ்வொருவரும் தங்கள் பணிகளை பொறுப்புடன் செய்யும் போது திருச்சபையானது மிகவும் தீவிரமாய் செயலாற்றும் தன்மையுடன் இந்த உலகத்தில் செயல்படும். ஆதி திருச்சபையில் மக்கள் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரத்தை பயன்படுத்தி வாழ்ந்தது மட்டுமல்லாமல் இரத்த சாட்சியாக மரிக்கும் தன்மையுடனும் வாழ்ந்தார்கள். ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்திற்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தான். இரத்த சாட்சிகள் திருச்சபையின் வளர்ச்சிக்கு வித்துகளாக இருக்கின்றனர். இதை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே காண்கிறோம். இத்திருச்சபைக்கு இழைக்கப்பட்ட துன்பம் திருச்சபையை பரிசுத்தமாக வைத்ததுமன்றி திருச்சபையின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாகவும் இருந்தது. இரத்த சாட்சிகள் திருச்சபையில் வளர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். ஸ்தேவான் தன் விசுவாசத்திற்காக மரித்தபோது தர்சு பட்டணத்தை சேர்ந்த சவுல் ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டவர்களின் துணிகளை பாதுகாத்து கொண்டிருந்தான். ஆனால் அதே சவுல் மனமாற்றத்திற்கு பின்பு ஆதி திருச்சபையிலே சிறந்த விசுவாசியாகவும் கிறிஸ்துவின் திறமையான ஊழியக்காரனாகவும் மாறினான். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்ததன் மூலம் சவுல் மிகவும் வைராக்கியமான ஊழியக்காரனாக மாறினான். இவ்விதம் இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபைகளின் வளர்ச்சிக்கு விதையாக மாறியது. இரத்த சாட்சிகளை மட்டுமல்ல, சுயநலத்திற்காகவே கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்த நினைத்த மக்களையும் அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் காண்கிறோம். சமாரியாவில் பிலிப்புவினால் செய்யப்பட்ட ஊழியத்தை மேற்பார்வையிடும்படி பேதுரு சமாரியாவுக்கு சென்றார். சமாரியாவிலே சீமோன் என்ற மனிதரை அவர் சந்தித்தார். சீமோன் ஒரு மாய வித்தைக்காரன். இவன் மாய வித்தைகளினால் சமாரிய மக்களை பிரமிக்க வைத்தான். பிசாசுவின் சக்தியினாலே இவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தான். இங்கு ஒரு காரியத்தை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும். வேதாகமம் பில்லி சூனியம் இல்லை என கூறாமல் அவைகளோடு எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்றே கூறுகிறது. மக்களை மாய வித்தையால் பிரமிக்க வைத்த சீமோன் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்றான். ஆனால் அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை மக்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். இவ்விதம் சீமோன் பணத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெறலாம் என்று எண்ணினான். பேதுரு சீமோனை மிகவும் கடிந்து கொண்டு, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும்
அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று பேதுரு கூறினார். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்கள் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். ஒருவேளை சீமோன் விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றிருந்தும் ஒரு விசுவாசியாக வாழவில்லை. அவன் தன் சுய நலத்திற்காக பரிசுத்த ஆவியானவரை பணத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள நினைத்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய திருச்சபை மக்களாகிய நாம் வாழ்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் திருச்சபையானது மிகவும் இருண்ட சூழ்நிலையில் வாழ்ந்தது. அந்த காலத்தில் வாழ்ந்த தலைமை பேராயர்கள் சபையை மட்டுமல்லாது நாட்டையும் ஆளும் வல்லமை பெற்றிருந்தனர். அந்நாட்களில் இந்த தலைமை பேராயர்கள் பதவியை பணம் கொடுத்து வாங்கினார்கள். நம்முடைய சபைகளிலும் நாம் உயர்ந்த பதவியை குறுக்கு வழியில் கைப்பற்ற முயற்சிக்கிறோமா? நாம் பணத்திற்காக அல்லது பதவிக்காக அல்லது மரியாதைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆதி திருச்சபையில் காணப்பட்ட மற்றொரு முன்மாதிரியான தன்மை சுகமளிக்கும் தன்மையாகும். நற்செய்தி நூல்களில் நாம் பார்த்தது போல அப்போஸ்தலர் புத்தகத்திலும் சுகமளிக்கும் தன்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் 1/3 சுகமளிக்கும் ஊழியமாகவே தான் இருந்தது. இயேசு தம்முடைய ஊழியத்தை நாசரேத் அறிக்கையின் மூலம் ஆரம்பிப்பதை லூக்கா நற்செய்தி நூலில் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். அதை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நாசரேத் அறிக்கையில் இயேசு, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார் என்று கூறினார். இயேசு தாம் கூறிய ஊழிய ஆரம்ப வார்த்தைகளை தம்முடைய ஊழியம் முழுவதிலும் நிறைவேற்றினார், நடைமுறைப்படுத்தி காட்டினார். அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது இந்த புத்தகத்திற்கு கொடுத்த ஒரு தலைப்பை நினைவுபடுத்திக் கொள்வோம். அப்போஸ்தலர்கள் மூலமாய் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து செய்த செயல்கள் என்று அந்த தலைப்பை கொடுத்தோம். இந்த தலைப்பிற்கு ஏற்றவாறு அப்போஸ்தலர்களின் செயல்களும் அமைந்திருந்தது. அப்போஸ்தலர்கள் மூலமாய் அநேகம் பேருக்கு தேவன் நோய்களிலிருந்து சுகத்தை கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பிணியாளிகளை படுக்கையில் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! ஒரு மனிதனை நிழல் பட்ட போது வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்றனர். பேதுருவின் மூலம் தேவன் மிகவும் ஆச்சரியமான முறையில் செயல்பட்டார். அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையின் மூலம் அவர்களுடைய ஊழியத்தில் அநேகம் பேர் தங்கள் நோய்களிலிருந்து சுகம் பெற்றனர். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் மற்றொரு சுகமளிக்கும் சம்பவத்தை நாம் படிக்கிறோம். பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்திற்கு போனார்கள். ஒரு மனிதன் தேவ ஆலயத்தின் வாசலின் அருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் 40 வருடங்களாய் நடக்க முடியாதவனாய் இருந்தான். தினமும் அவனை யாராவது சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தின் வாசலிலே பிச்சை எடுக்கும்படி வைப்பார்கள். நாள்தோறும் தேவாலயத்திற்குள் போகிறவர்களிடத்தில் அவன் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் பிரவேசிக்கப் போகிறதை அவன் கண்டு அவர்களிடத்தில் பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்றான். இந்த சம்பவம் நடைபெற்ற போது திருச்சபையின் பொருளாதார சூழ்நிலையை நாம் சிந்தித்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த காலகட்டத்திலே திருச்சபையின் பொருளாதாரம் உயர்ந்த நிலையில் இருந்தது. திருச்சபை மக்கள் மிகுந்த செல்வாக்குடன் வாழ்ந்தார்கள். திருச்சபையிலே இல்லாமை என்ற சொல்லுக்கே இடம் இல்லாதிருந்தது. ஆனால் பேதுருவின் கையில் வெள்ளியும் பொன்னும் இல்லாதிருந்தது. ஆகவே தான் பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒரு காரியம் இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றார். உடனே அவன் எழுந்து நடந்தான். அவன் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று வேதாகமம் கூறுகிறது. 40 வருடமாய் நடக்க முடியாமல் இருந்த மனிதன் எழுந்து நடந்தவுடன் குதித்து தேவனை துதித்தான். அப்போஸ்தலர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுந்தவர் என்று பிரசங்கிக்கிறதுனாலும் சதுசேயரும் பரிசேயரும் வேதபாரகரும் அவர்கள் மேல் மிகவும் கோபம் கொண்டார்கள். அப்போஸ்தலர்களின் பிரசங்கம் சதுசேயர்களை மிகவும் கோபம் கொள்ள வைத்தது. காரணம், சதுசேயர்கள் முற்போக்கு கொள்கையுடையவர்களாகவும்
உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் காணப்பட்டார்கள். சமய தலைவர்கள் அப்போஸ்தலர்களை ஒன்றும் செய்ய முடியாதிருந்தது. ஏனென்றால் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நின்று கொண்டிருந்தான். மேலும் அங்கே கூடியிருந்த ஜனங்கள் சுகமாக்கப்பட்டவனின் 40 வருட வாழ்க்கையை நன்கு அறிந்திருந்தார்கள். 40 வருடமாக அவன் யாருக்கும் உதவியற்றவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுதோ துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தினவனாய் அவர்கள் முன்னே நின்று கொண்டிருந்தான். ஆதலால் யூத தலைவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏதாவது ஒரு வழியில் அப்போஸ்தலர்களின் ஊழியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எண்ணினார்கள். ஆனால் அவர்களால் முடியாமற் போனது. காரணம், அப்போஸ்தலர்கள் சுகப்படுத்தும் ஊழியமும் செய்தார்கள். அப்போஸ்தலர்களின் சுகப்படுத்தும் ஊழியம் நமக்கு ஒரு முன்மாதிரியான தன்மையை காட்டுகிறது. அன்பானவர்களே, ஆதி திருச்சபையின் அற்புத ஊழியம் இன்றைய திருச்சபைக்கு ஒரு அறைகோலாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபைகளிலே சுகப்படுத்தும் ஊழியம் நடைபெறுகிறதா? தேவன் திருச்சபைக்கு கொடுத்த வல்லமையை நாம் பயன்படுத்துவோம். அநேகம் பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.